உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல முடிவு வருது, உங்களை நோக்கி ஒரு நல்ல முடிவு வருது. நம்மளுக்கெல்லாம் என்னென்னா, நல்லது அப்படியே நீண்டுக்கிட்டே போகணும். நன்மையாக அது நம்ம வச்சுக்கணும். எவ்வளோ நன்மை கொடுத்தாலும் நம்ம வீட்டில் அடுக்கி வச்சுப்போம், நம்மக்கிட்ட இடம் இருக்குது, அப்படி தானே. ஆனால் கெட்டதா அது நீண்டுக்கிட்டே போகக்கூடாது, உடனே முடிஞ்சிடணும், டக்கு 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 முடிஞ்சிடணும். கெட்டது இல்லை, அது நம்ம வீட்டில் வச்சுக்க நம்ம விரும்ப மாட்டோம். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு முடிவு வருது, உங்கள் விருப்பத்தின்படி ஒரு முடிவு வருது. நீங்கள் ஏசுக்கிட்ட நீங்கள் நம்பிக்கையோடு காத்துட்ருக்குறீங்களே, அதனால் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தேவன் ஒரு நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னங்க இந்த பிரச்சனையா, இந்த வியாதியா, முடிவு கிடையாது போல். எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை ஓயாது, முடிவு அடையாது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பிரச்சனை முடிவு அடையும், உங்கள் வியாதி முடிவு அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இன்றைக்கு இயேசு உங்கள் பிரச்சனைகளுக்கு, ஒரு வியாதிகளுக்கு ஒரு முடிவை எழுதி வைக்கிறார். முடிவை எழுதி வைத்து அதை முடித்து வைக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சகிச்சு தான் வாழணும் போலங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? இந்த டேப்லெட்டை போட்டு தான் ஆகணும். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் வாழணும். எல்லோரும் அப்படி தானே வாழ்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறாங்க. அப்படியே நானும் வாழ்ந்துட்டு போயிடுறேன். கடன் இல்லாத ஆள் யார் இருக்கா? வறுமை இல்லாத வீடு எங்கே இருக்குது? எல்லாம் அப்படி தான். வியாதி இல்லாத ஆள் கிடையாது. பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் உங்கள் மனசை நீங்களே தேர்த்திக்கிறீங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவை கொடுப்பேன், நல்ல முடிவு வரும். உங்களுக்கு எல்லா தீமைகளும், எல்லா வியாதிகள், பிரச்சனைகள்லாம் டக்கு 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 அது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாராளுக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவளுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டா. சொந்த நாட்டை காலி பண்ணிவிட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டா. சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா. 25 வருஷம் காத்துட்ருக்கும் போது குழந்தை இல்லை. ஐயோ, நம்பி வந்தனே, தேவனை நம்பி வந்தனே, 25 வருஷம் முடியுதே, தேவன் எனக்குன்னு ஒன்றுமே கொடுக்கலையே, குழந்தைய கொடுக்கலையே, பயங்கர பெரிய வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணார், 25வது வருஷம் முடிஞ்சிட்டோடனே அவளுக்கு குழந்தைய கொடுத்தாரு. சாராளுடைய நம்பிக்கைகள் வீணாக போகலை. நீங்களும் நிறைய பேர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா, ஐயோ இந்த வியாதி சரி பண்ணிடுங்க தேவனே, இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவை, சூப்பரான முடிவை அனுப்புகிறாருங்க. உங்கள் நம்பிக்கைகள் வீணாக போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய நல்லது எல்லாமே நீண்டுக்கிட்டே போகும். நன்மைகள் அவங்க கூடயே தான் இருக்கும். ஆனால் தீமைகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு வருது. அதையெல்லாம் நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்க. அவங்க பிரச்சனைகள் முடிவடையுது. உங்கள் வியாதிக்கு நீங்கள் ஒரு முடிவை எழுதுறீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி
எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயமா அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.